ஒவ்வொரு மனவிழாவிலும் நான் மறக்காமல் சொல்வது உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நடந்திருக்கக்கூடிய இந்த திருமணம் ஒரு சீர்திருத்த திருமணமாக நடந்திருக்கு. இது போன்ற ஒரு சீர்திருத்த திருமணம் 1967க்கு முன்பு நடைபெறும் என்று சொன்னால் அந்த திருமணம் சட்டப்படி செல்லுபடியாகும் அங்கீகாரத்தை அன்றைக்கு நாம் பெற்றிருக்கவில்லை. ஆனால் 67ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு முதலமைச்சராக சட்டமன்றத்துக்குள்ளே நுழைந்து அண்ணா அவர்கள் முதல் தீர்மானமாக கொண்டு வந்து நிறைவேற்றிய தீர்மானம் என்ன என்று கேட்டால், சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும் சட்டப்படி செல்லுபடியாக என்ற தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார். ஆகவே இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய திருமணம் சட்டப்படி முறைப்படி செல்லுபடியாகும் என்ற அங்கீகாரத்தோடு நடந்தேறி இருக்கிறது. 67 தான் அதுக்கு முதல் அங்கீகாரம் கிடைத்தது. ஆக அப்படிப்பட்ட முறைகளை நடைபெறக்கூடிய திருமணம் நாமெல்லாம் மகிழ்த்தக்கக்கூடிய வகையில இந்த திருமணம் வந்திருக்கிறது. இங்கு நீதியரசர் வந்திருக்கிறார்கள். அதே போல இங்கே இன்னொரு நீதியரசர் அவர்கள் இருக்கிறார், திரு மகாதேவன் அவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய சுந்தரேஷ் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். நான் ஆச்சரியத்தோடு பார்த்தேன், தமிழிலே பேசினார்கள். தமிழிலே பேசிய நீதியரசர் அவர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, பல ஆண்டு காலமாக உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் பலர் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது நாங்கள் தொடர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடு என்பது தமிழிலே இருக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்றத்தில் ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நீதி வழங்கக்கூடிய அந்த தீர்ப்பு தமிழில் வரக்கூடிய ஒரு சூழலை பெற்றிருக்கிறது. அதற்காக நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம், பெருமைப்படுகிறோம். ஆனால் உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் வழக்காடுகிற நேரத்தில் தமிழிலே வாதாடுகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் நீண்ட நாட்களாக அந்த கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கு நீங்கள் தான் துணை நிற்க வேண்டும் என்று நான் நேரத்தில் உங்கள்கிட்ட நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு தமிழன் என்று நாம் பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற அந்தஸ்தை பெற்று தந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் போய் யாரும் மறுத்திட முடியாது. தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், தமிழை பற்றி பேசுகிற போது பெருமைப்படுத்தி சொல்வார்கள், புலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியமிழ் புதுநிலரே, அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தண்டலே பணியே கனியே பரதசோதையே மரகதமணியே மாணிக்கச்சோதை மண்பதவிலக்கே என்றெல்லாம் தமிழ் அழைக்க தோன்றுகிறது. இருந்தாலும் தமிழை என்று அழைக்கக்கூடிய சுகம் வேறு கிடையாது. ஆக அப்படிப்பட்ட அந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற அந்த சிறப்பை பெற்று தந்தவர், பெருமையை தேடி தந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். ஆகவே அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் நீதியரசர் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறது வேற அல்ல. இன்னொன்று வேண்டுகோள் என்னன்னா, மணமக்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், அதுவும் ஒவ்வொரு திருமணத்தையும் நான் சொல்வது உண்டு. உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்ற அந்த வேண்டுகோளையும் நான் மணமக்களுக்கு வைக்க விரும்புகிறேன். எல்லா திருமணத்தையும் நான் சொல்லிக் கொண்டு வருவது, ஏற்கனவே நம் பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். ஆக அந்த அடிப்படையில் தமிழ் பெயர்களை சூட்ட வேண்டும் என்றும் நான் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோளை எடுத்து வைக்க விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.